ஏற்கனவே ஒரு வண்டி இருந்து அது தயாரான வண்டி, தயார் செய்த வண்டி எல்லாமே இவர் தான். ஆனால் அந்த வண்டியில் தன் மகனை எடப்பாடி கிட்ட நல்லா பத்திரமா அனுப்பி வச்சிட்டாரு. இப்போ இன்னொரு வண்டி எங்கே தயார் பண்ணுறது? அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் திமுக, அது இல்லைன்னு ஆகிப்போச்சு. அடுத்து விஜய் வந்து தைலாபுரத்தில் அவரை வந்து பார்ப்பார். அதன் பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும். ஏன்னா ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர். முதல்ல ராமதாஸ் வந்து பனையூருக்கு வந்தாலோ அல்லது பேச்சுவார்த்தை நடத்தினாலோ தப்பாக போயிட்டு ஒரு சாங்கியமாக அவரை போய் பாருங்கன்னாங்க. விஜய் ஒத்துக்கிட்டார். அதில் ஏதோ ஒரு சின்ன கம்யூனிகேஷன் கேப்பு. செங்கோட்டையன் தான் முதல்ல பேசுனது, எப்படியாவது உள்ளே கொண்டு வந்து ஒரு 20 சீட்டு கொடுத்துடலான்னு. ராமதாஸ் தரப்பில் ஒவ்வொரு தொகுதியினுடைய வேட்பாளர் செலவுக்கு ஒரு இன்ன தொகை வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டு கேட்டதாக ஒரு தகவல். அதை முதலில் ஒப்புக்கொண்டதாகவும் சொல்கிறார்கள். அது தாவேகா தரப்பு அப்படி சொல்லலை, தவறாக புரிஞ்சுக்கிட்டாரு டாக்டர் ஐயான்னு சொல்கிறாங்க. ஸோ பணம் கேட்டது மட்டும்தான் பிரச்சனை. இப்போ விஜய் அந்த பக்கம் வர மறுக்கிறார். வேறு ஆப்ஷனே இல்லை அவருக்கு. திமுக பக்கம் போக முடியாது, தன் மகன் இருக்கும் பக்கமும் போக முடியாது. ஸோ ரெண்டு பக்கமும் போக முடியலன்னா அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் விஜய். என்ன பண்ண போகிறார்? எந்த வண்டி? இனிமேல் வந்து தனியாக நின்னா அவருக்கு தான் நெருக்கடி வரும். அவருடைய கடைசி காலத்தில் அவருக்கு இன்னும் பெருத்த அவமானமாக போகும். எப்படியாவது நின்று ஒரு சீட்டு 2 சீட்டு ஜெயிச்சார்னா ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். ஒரே வழி என்டிஏ அழுத்தம். எப்படி டிடிவி தினகரனை ஒரு அழுத்தம் கொடுத்து என் அருமை அண்ணன் பழனிசாமின்னு சொல்ல வச்சாங்களோ அந்த லெவலுக்கு கொண்டு போனால் தான் முடியும். வேறு வழி இல்லை. டாக்டர் ராமதாஸ் மகன் இருக்கிற பக்கம் போய் என்டிஏ அலைன்ஸில் செட்டில் ஆனார்னா தான் அவருக்கு மரியாதை.